சென்னை மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் வீடு திரும்ப வசதியாக புதிய சாலை ஒன்றை தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை உருவாக்கி வருகிறது. வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரங்களை அகற்றி 600 மீட்டருக்கு அமைக்கப்பட உள்ள புதிய சாலை குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்த தகவல்களை பார்க்கலாம். மந்தவெளியிலிருந்து அடையாறு நோக்கி செல்பவர்களுக்கும் பட்டினம்பாக்கத்திலிருந்து அடையாறு நோக்கி செல்பவர்களுக்கும் எளிதாக்குவதற்காக 600 மீட்டருக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 26 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய சாலை அமைக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக பெரிய மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 57 மரங்களை அகற்ற வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 12 பெரிய மரங்களை எடுத்து மற்றொரு இடத்தில் நடுவதற்கும் நெடுஞ்சாலைத்துறை ஏற்பாடுகள் செய்து வருகிறது. இதன் மூலமாக இந்த திருவிக நகர் பாலம் அடையாறுல பார்த்தீங்கன்னா டிராபிக் ஜாம் ஏற்படுறது குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திட்டம் வரக்கூடிய ஜனவரி 2026 ஆண்டுக்குள் முடிப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். 26 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக செய்கிறார்கள். இந்த டிஜிஎஸ் தினகரன் சாலையையும் தேஷ்முக் சாலையையும் இணைக்கக்கூடிய இந்த சாலை பாத்தீங்கன்னா எந்தவித டிராபிக் சிக்னலும் இல்லாம நேரடியாக திருவிக நகர் பாலத்தில் அவர்கள் போய் சேர்ந்து விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ்.